இப்போ வந்து பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷன், அதாவது டாக்ஸேஷன் லாவுடைய ப்ராப்ளம் அண்டு சொல்யூஷனை பற்றி பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் வந்து அதையும் இங்கிலீஷில் சொல்லிட்டு தமிழில் அதனுடைய மீனிங்கும் சொல்கிறேன். அந்த கேஸ் லா, அதோடைய இஷ்யூ, அதுக்கப்புறம் ரூலு, அப்ளிகேஷன், கன்க்ளூஷன் எல்லாமே சொல்கிறேன். அதை அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு வந்து முதல் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஏ மைனர் கேர்ள் ஏர்ன்ஸ் இன்கம் பை பார்ட்டிசிபேட்டிங் இன் ஏ ரியாலிட்டி ஷோ ஆன் ஏ டிவி சேனல் வெதர் த அமௌண்ட் இஸ் டேக்ஸபிள் டிசைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, எக்ஸ் வந்து ஒரு மைனர் பெண் டிவி சேனலில் நடிக்கும் ரியாலிட்டி ஷோவில் பங்கேற்பதன் மூலம் வருமானம் ஈட்டுகிறார். முடிவு செய்யவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து ரூலில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 64 1A ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 டேக்ஸ் ஆன் த இன்கம் ஏர்ன்டு பை மைனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வருமான வரி சட்டம் 1961 பிரிவு 64(1A) மைனரு சம்பாதித்த வருமானத்தின் மீதான வரி. அதுக்கப்புறம் அந்த ரூல்லே கொடுத்துருக்காங்க. இன் கம்ப்யூட்டிங் த டோட்டல் இன்கம் ஆஃப் எனி இண்டிவிஜுவல் தேர் ஷால் பி கிளப்டு ஆல் சச் இன்கம் அஸ் அரைசஸ் ஆர் அக்யூர் டு ஏஸ் மைனர் சைல்டு நாட் பீயிங் ஏ மைனர் சஃபரிங் ஃப்ரம் எனி டிசேபிலிட்டி ஆஃப் த நேச்சர் ஸ்பெசிஃபைட் இன் செக்ஷன் 80U. அதுக்கப்புறம் இன்கம் ஆஃப் த மைனர் டாட்டர் வெதர் மேரிட் ஆர் அன்மேரிட் ஷால் பி கிளப்டு வித் த இன்கம் ஆஃப் பார்ட்னர் அண்டர் செக்ஷன் 64(1A). However, there shall be no clubbing in respect of such income as arises or occur to the minor child or account of any. அதில் வந்து ஏ வந்து பார்த்தீங்கன்னா manual work done minor child not being a minor suffering from any disability of the nature specified in section 80U. Income of the minor daughter whether married or unmarried shall be clubbed with the income of partner under section 64(1A). However, there shall be no clubbing in respect of such income as arises or occur to the minor child on account of any. எந்தெந்த அக்கௌண்ட்னா ஒன்று வந்து மேனுவல் ஒர்க் டன் பை ஹிம் ஆர் வந்து பி வந்து ஆக்டிவிட்டி இன்வால்விங் அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்கில்லு டேலண்ட்டு ஆர் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சி வந்து சைல்டு இஸ் சஃபரிங் ஃப்ரம் எனி டிசேபிலிட்டி ஸ்பெசிஃபைட் யூ பை S80U. அதுக்கப்புறம் டியில் பார்த்தீங்கன்னா த இன்கம் ஆஃப் மைனர் சைல்டு ஷெல் பி கிளப்டு ஆர் இன்க்ளூடட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரூலுக்கு வருது. அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு தனிநபரின் மொத்த வருவாயை கணக்கிடுவதில் பிரிவு 80U குறிப்பிடப்பட்டுள்ள இயல்பின் எந்த இயலாமையாலும் பாதிக்கப்படாத அவரது மைனர் குழந்தைக்கு ஏற்படும் அல்லது சேரும் அனைத்து வருமானங்களும் இணைக்கப்படும். மைனர் மகளின் வருமானம் திருமணமானவராக இருந்தாலும் அல்லது திருமணமாகாதவராக இருந்தாலும் பிரிவு 64(1A) கீழ் பங்குதாரரின் வருமானத்துடன் இணைக்கப்படும். எவ்வாறாயினும் மைனர் குழந்தைக்கு எழும் அல்லது சேரும் வருமானம் தொடர்பாக எந்தவிதமான கிளப்பிங் இருக்கக்கூடாது அல்லது அவரால் செய்யப்படும் கைமுறை வேலை 1. ரெண்டாவது, அவரது திறமை அல்லது சிறப்பு அறிவு மற்றும் அனுபவத்தை பயன்படுத்துவதை உள்ளடக்கிய செயல்பாடு. சி வந்து U/S80U குறிப்பிடப்பட்டுள்ள ஏதேனும் ஊனத்தால் குழந்தை பாதிக்கப்பட்டுள்ளது. டி வந்து மைனர் குழந்தையின் வருமானம் இணைக்கப்பட வேண்டும் அல்லது சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் ஒன்று வந்து எதெல்லாம் சேர்க்கப்படணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வெதர் த மேரேஜ் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் subsist in the income of the parent whose total income excluding the income of minor is greater or and where any such income is once included in the total income of either parent, any such income arising in any succeeding year shall not be included in the total income of the other parent unless the assessing officer is satisfied. After giving the other parent an opportunity of being heard that is necessary to do so அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவரது பெற்றோரின் திருமணம் நீட்டித்தால் மொத்த வருமானம் சிறுவரின் வருமானம் தவிர்த்து அதிகமாக இருக்கும் பெற்றோரின் வருமானத்தில் அல்லது மற்றும் அத்தகைய வருமானம் பெற்றோரின் மொத்த வருமானத்தில் ஒரு முறை சேர்க்கப்படும் பட்சத்தில் அடுத்த வருடத்தில் எழும் அத்தகைய வருமானம் மற்ற பெற்றோரின் மொத்த வருமானத்தில்
சேர்க்கப்படாது. மற்றொன்று, கொடுத்த பிறகு மதிப்பீட்டு அதிகாரி திருப்தி அடையும் வரை பெற்றோர்கள் கேட்கும் வாய்ப்பு அவ்வாறு செய்வது அவசியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் த கிளப்பிங் ஆஃப் இன்கம். மைனர் சைல்டு includes both stepchild as well as the adopted child. If both mother and father are dead, there shall be no clubbing or income. The income of minor child will be included in his income, and the minor child shall file the return through the legal guardian. Where child attains majority during the previous year, part of income earned by child during his minor stage shall be clubbed in the hands of parent அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, அப்ளிகேஷனில் இதுதான் கொடுத்துருக்காங்க. அது வந்து உடனடி சிக்கலில் விண்ணப்பத்தில் வந்து உடனடி சிக்கல் வருமானத்தின் கிளப்பிங் அடிப்படையிலானது. மைனர் குழந்தை, வளர்ப்பு குழந்தை மற்றும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தை இரண்டும் அடங்கும். தாய் தந்தை இருவரும் இறந்துவிட்டால் வருமானம் கூட்டப்படக்கூடாது. மைனர் குழந்தையின் வருமானம் அல்லது வருமானத்தில் சேர்க்கப்படும் மற்றும் மைனர் குழந்தை சட்டப்பூர்வ பாதுகாவலர் மூலம் வருமானத்தை தாக்கல் செய்ய வேண்டும். முந்தைய ஆண்டில் குழந்தை பெரும்பான்மையை அடைந்தால் குழந்தை தனது சிறிய கட்டத்தில் ஈட்டிய வருமானத்தின் ஒரு பகுதி பெற்றோரின் கைகளில் இணைக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதனுடைய கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் ஆஃப் எ சைல்டு ஆர்டிஸ்ட் earns rupees 10 lakhs from acting in a movie. Then such rupees 10 lakhs shall not be clubbed with the income of parent. But if he invest that money into bank and earn interest, then the interest shall be included in the income of parent, not in the income of minor அப்படின்னு முடிவுரை பார்த்தீங்கன்னா, உடனடி பிரச்சனையில் குழந்தை வந்து ஒரு திரைப்பட கலைஞரில் வந்து அதில் நடித்ததில் இருந்து 10 லட்சத்துக்கு பிறகு அப்படியே ரூபாய் வந்து 10 லட்சம் பெற்றோரின் வருமானத்துடன் இணைக்கப்படாது. ஆனால் அவர் அந்த பணத்தை வங்கியில் முதலீடு செய்து வட்டியை பெற்றால் வட்டியை விட பெற்றோரின் வருவாயில் சேர்க்கப்படும் மைனர் வருமானத்தில் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி இது முடிச்சிருக்காங்க. இது வந்து முதல் கொஷின்ஸ். அடுத்து ரெண்டாவது கொஷின்ஸ் பார்க்கலாம். ரெண்டாவது கொஷின்ஸ் வந்து taxation lawல the income arises to wife from assets transferred by her husband in connection with an agreement to live apart, whether this income is taxable அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, பிரிந்து வாழ்வதற்கான ஒப்பந்தம் தொடர்பாக கணவனால் மாற்றப்பட்ட சொத்துக்களிலிருந்து மனைவிக்கு வரும் வருமானம், இந்த வருமானம் வரிக்கு உட்பட்டதா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போது ரூலில் என்ன கொடுத்துருக்காங்க, இது இஷ்யூவில் என்னென்னா, வெதர் த இன்கம் ஃப்ரம் த அசட் இஸ் டாக்ஸபிள் அப்படின்னா எஸ் அப்படின்றாங்க. அதாவது சொத்துக்களின் வருமானம் வரிக்கு உட்பட்டதா அப்படின்னா எஸ் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ரூலில் பார்க்கும்போது செக்ஷன் 64(1) கிளம்பிங் ஆன் இன்கம் ஆஃப் ஸ்போஸ், இன்கம் ஃப்ரம் அசட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்போஸ் வித்தவுட் அடிக்யூட் கன்சிடரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எதில் ரூலில் கொடுத்துருக்காங்க, விதியில் வந்து என்னென்னா, பிரிவு 64(1) வாழ்க்கை துணையின் வருமானத்தை இணைத்தல் போதிய பரிசீலனை என்று வாழ்க்கை துணைக்கு மாற்றப்பட்ட சொத்துக்களிலிருந்து வருமானம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வேர் an asset is transferred by an individual to his spouse directly or indirectly, otherwise than for adequate consideration or in a connection with an agreement to live apart, any income from such asset is deemed to be the income of that transfer. For example, Mr. A transfer under debenture of IFCA to her husband without adequate consideration. Interest income on this debenture will be included in the income of Mrs. A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு தனிநபரால் ஒரு சொத்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தனது மனைவிக்கு மாற்றப்பட்டால் போதுமான பரிசீலனைக்காகவோ அல்லது பிரிந்து வாழ்வதற்கான ஒப்பந்தம் தொடர்பாகவோ தவிர அத்தகைய சொத்தின் வருமானம் பரிமாற்றுபவரின் வருமானமாக கருதப்படும். உதாரணமாக, திருமதி ஒருவரின் IFCA-யின் 100 கடனீட்டு பத்திரங்களை போதுமான கருத்தில் இல்லாமல் அவரது கணவருக்கு மாற்றினார். இந்த கடனீட்டு பத்திரங்களின் மீதான வட்டி வருமானம் திருமதி ஏயின் வருமானத்தில் சேர்க்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அப்ளிகேஷன் பார்க்கும்போது, த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் த taxability ஆஃப் த இன்கம் அரேசஸ் டு வைஃப்
from asset transferred by her husband in connection with an agreement to live apart அப்படின்றாங்க. அப்ளிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உடனடி பிரச்சனையானது பிரிந்து வாழ்வதற்கான ஒப்பந்தம் தொடர்பாக கணவனால் மாற்றப்பட்ட சொத்துக்களிலிருந்து மனைவிக்கு ஏற்படும் வருமானத்தின் வரி விதிப்பு அடிப்படையிலானது அப்படின்றாங்க. த கம்ப்யூட்டிங் த டோட்டல் இன்கம் ஆஃப் எனி இண்டிவிஜுவல் தேர் ஷால் பி கிளப்பிங் ஆஃப் சச் இன்கம் as arises directly or indirectly to the spouse of such individual from the asset transferred directly or indirectly to the spouse by such individual otherwise than for the adequate consideration or in connection with an agreement to live apart. The relationship of husband and wife must exist both at the time of transfer of asset and at the time when income occurs in for the applicability of clubbing provisions. The income from the transferred assets shall not be clubbed together அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தனிநபரின் மொத்த வருவாயை கணக்கிடுவதில் அந்த நபரின் மனைவிக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மாற்றப்பட்ட சொத்துக்களிலிருந்து வரும் அனைத்து வருமானமும் ஒருங்கிணைக்கப்படும். பிரிந்து வாழ்வதற்கான ஒப்பந்தம் கணவன் மற்றும் மனைவியின் உறவு சொத்துக்களை மாற்றும் நேரத்தில் கிளப்பிங் ஏற்பாடுகளின் பொருந்தக்கூடிய வருமானம் சேரும் நேரத்திலும் இருக்க வேண்டும். மாற்றப்பட்ட சொத்துக்களிலிருந்து வரும் வருமானம் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எதெல்லாம், ஃபர்ஸ்ட் ஏ வந்து இஃப் த டிரான்ஸ்ஃபர் இஸ் ஃபார் அடிக்யூட் கன்சிடரேஷன், இடமாற்றம் வந்து போதுமான கருத்தில் இருந்தால் அப்படின்றாங்க. அப்புறம் த டிரான்ஸ்ஃபர் இஸ் அண்டர் அன் அக்ரிமெண்ட் டு லைவ் அப்பார்ட், இந்த பரிமாற்றம் பிரிந்து வாழ்வதற்கான ஒப்பந்தத்தின் கீழ் உள்ளது. இஃப் த கப்புள் ஆர் நோ லாங்கர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அட் த டைம் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆர் அட் த டைம் ஆஃப் அக்யூரல் ஆஃப் இன்கம் அப்படின்னா பரிமாற்றத்தின் போது அல்லது வருமானம் ஈட்டும் நேரத்தில் தம்பதிகள் கணவன் மற்றும் மனைவியாக இல்லாவிட்டால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த கிளப்பிங் ஆஃப் இன்கம் provision arises from transfer of house property is not applicable because the transferor is deemed to be the owner of the property section 27 and the income from house property is calculated in his hands in the instant அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, வீட்டு சொத்தை மாற்றுவதன் மூலம் ஏற்படும் வருமான விதிகளின் தொகுப்பு பொருந்தாது. ஏனென்றால் மாற்றுபவர் சொத்தின் உரிமையாளராக கருதப்படுகிறார். பிரிவு 27 மற்றும் வீட்டு சொத்தின் வருமானம் அவர் இல்லைனா அவள் கைகளில் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது கன்க்ளூஷன் பார்க்கும்போது, இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் த இன்கம் அரேசஸ் டு வைஃப் from asset transferred by her husband in connection with an agreement to live apart is taxable. உடனடி பிரச்சனையில் பிரிந்து வாழ்வதற்கான ஒப்பந்தம் தொடர்பாக கணவனால் மாற்றப்பட்ட சொத்துக்களிலிருந்து மனைவிக்கு வரும் வருமானம் வரிக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி இது முடிக்கிறாங்க. அடுத்தது வந்து மூணாவது கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அது என்னன்னா, எக்ஸ் இஸ் த ஓனர் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் ஹி வாஸ் டியூ ஃபார் த payment of income tax. Suddenly he was died due to cardiac arrest. Is legal representative or liable for the tax? liable for the tax dues, if so do what extent அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து அப்படின்னா என்ன அப்படின்னா, எக்ஸ் வந்து ஒரு வணிகத்தின் உரிமையாளர் மற்றும் அவர் வருமான வரி செலுத்த வேண்டியதிலிருந்து திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார். அவரது சட்ட பிரதிநிதிகள் வரி செலுத்துவதற்கு பொறுப்பாளர்கள். அப்படியானால் எந்த அளவிற்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதில் வந்து இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா, வெதர் த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் லயபிள் ஃபார் டேக்ஸ் டியூஸ்னா எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வரி பாக்கிகளுக்கு சட்ட பிரதிநிதிகள் பொறுப்பு கூற வேண்டுமா அப்படின்னா ஆம், கொடுக்க தான் வேணும் அப்படின்றாங்க. ரூல் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 159 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து 1995 அப்படின்னா ஆம் 1995 வருமான வரி சட்டம் வந்து பிரிவு கொடுத்துருக்காங்க. பிரிவு வந்து 159 சட்ட பிரதிநிதிகள், லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றாங்க, சட்ட பிரதிநிதிகள். அடுத்தது அப்ளிகேஷன் பார்க்கும்போது,
application பார்க்கும்போது the instant problem is based on the liability of the legal representative for the tax dues. Section 159 of the Income Tax Act 1995 provides that where a person dies, his legal representative shall be liable to pay any sum which the deceased would have been liable to pay if he had not died in the like manner and to the same extent as the deceased, for the purpose of making an assignment, including an assignment, reassignment, or recomputation under section 147 of the income of the deceased, and for the purpose of leaving any sum in the hand of the legal representative as per the provision of subsection thus அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, உடனடி பிரச்சனையில் விண்ணப்பத்தில் வந்து உடனடி பிரச்சனையில் வரி நிலுவைத் தொகைகளுக்கான சட்ட பிரதிநிதிகளின் பொறுப்பை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அடிப்படையாக கொண்டது வருமான வரி சட்டம் 1995 பிரிவு 159. ஒரு நபர் இறந்தால் அவரது சட்ட பிரதிநிதிகள் அவர் இறக்கவில்லை என்றால் இறந்தவர் செலுத்த வேண்டிய எந்த தொகையும் அதே அளவு மற்றும் அதே அளவில் செலுத்த வேண்டும். இறந்தவரின் வருமானத்தை பிரிவு 147 கீழ் மதிப்பீடு செய்தல், மறுமதிப்பீடு செய்தல் அல்லது மறுகணிப்பீடு செய்தல் உட்பட மற்றும் உட்பிரிவு 1 விதிகளின்படி சட்ட பிரதிநிதிகளின் கைகளில் ஏதேனும் தொகையை விதிக்கும் நோக்கத்திற்காக இவ்வாறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எதுனா, thus any proceeding taken against the deceased before his death shall be deemed to have been taken against the legal representative and may be continued against them legal representative from the stage at which it is stood and the date of the death of the deceased அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா, இறந்தவருக்கு எதிராக அவரது இறப்பிற்கு முன் எடுக்கப்பட்ட எந்த ஒரு நடவடிக்கையும் சட்ட பிரதிநிதிக்கு எதிராக எடுக்கப்பட்டதாக கருதப்படும் மற்றும் இறந்தவர் இறந்த தேதியில் இருந்த நிலையிலிருந்து சட்ட பிரதிநிதிக்கு எதிராக தொடரலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பியில் வந்து எனி ப்ரொசீடிங் விச் குட் ஹாவ் பீன் டேக்கன் அகெயின்ஸ்ட் த டீஸ்ட் இஃப் ஹி ஹேட் சர்வைவ்ட் மே பி டேக்கன் அகெயின்ஸ்ட் த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றாங்க. பியில் வந்து இறந்தவர் உயிர் பிழைத்திருந்தால் அவருக்கு எதிராக எடுக்கப்பட்ட எந்த ஒரு நடவடிக்கையும் சட்ட பிரதிநிதிக்கு எதிராக எடுக்கப்படலாம் அப்படின்றாங்க. அண்ட் therefore the legal representative of the deceased shall for the purpose of this act be deemed to be an access அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனவே இறந்தவரின் சட்ட பிரதிநிதி இந்த சட்டத்தின் நோக்கங்களுக்காக மதிப்பீட்டாளராக கருதப்படுவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எவ்ரி லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஷால் பி பர்சனலி லேபிள் ஃபார் எனி டேக்ஸ் பேயபிள் பை ஹிம் இன் இஸ் கெப்பாசிட்டி ஆஸ் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் இஃப் வெல் இஸ் liability for tax remains undercharged, he create a charge on or dispose of or parts with any asset of the estate of the deceased which are in or may come into his possession, but such liability shall be limited to the value of the assets so charged, disposed of or parted with அப்படின்றாங்க. அப்படின்னா எனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு சட்ட பிரதிநிதியும் சட்ட பிரதிநிதி என்ற முறையில் அவர் செலுத்த வேண்டிய எந்த ஒரு வரிக்கும் தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்க வேண்டும். அவர் வரிகள் பொறுப்பு குறைவாக இருக்கும்போது அவர் இறந்தவரின் எஸ்டேட்டின் ஏதேனும் சொத்துக்களில் ஒரு கட்டணத்தை உருவாக்குகிறார் அல்லது அகற்றுகிறார். அவரது உடைமையில் உள்ளது அல்லது வரலாம். ஆனால் அத்தகைய பொறுப்பு அல்லது விதிக்கப்பட்ட, அகற்றப்பட்ட அல்லது பிரிக்கப்பட்ட சொத்தின் மதிப்பிற்கு மட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கன்க்ளூஷனில் பார்க்கும்போது, இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஆர் லயபிள் ஃபார் த டேக்ஸ் டியூஸ் ஆஸ் பர் த ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 159 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1995. அதில் என்ன கொடுத்தாங்கன்னா, முடிவு வந்து உடனடி சிக்கலில் எக்ஸின் சட்ட பிரதிநிதிகள் வருமான வரி சட்டம் 1995 பிரிவு 159 விதிகளின்படி வரி பாக்கிகளுக்கு பொறுப்பாவார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இது வந்து டாக்ஸேஷன் லாவுடைய 3வது கொஷின். அடுத்து 4வது கொஷின்ஸ் பார்க்கலாம். என்ன 4வது கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆர் த ஃபாலோயிங் இன்கம் அக்ரிகல்ச்சரல் இன்கம். இது வந்து நிறைய டைம் வந்திருக்கு இந்த கொஷின்ஸு. அதில் வந்து அதுதான் 4வது கொஷின்ஸ். ஆர் த ஃபாலோயிங் இன்கம் ஆர்
ஃபாலோயிங் இன்கம்ஸ் அக்ரிகல்ச்சரல் இன்கம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து என்னென்னா டிவைட் அண்ட் பெய்டு பை த கம்பெனி அவுட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்கம், இன்கம் ஃப்ரம் சால்ட் ப்ரொடியூஸ்டு பை ஃப்ளோடிங் வித் சீ வாட்டர், காம்பன்சேஷன் ஃபார் இன்சூரன்ஸ், கோ ஃபார் டேமேஜ் காஸ்ட் டு கிராப். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் அரைசஸ் ஆஃப் ரெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வரும் வருமானங்கள் விவசாய வருமானமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் 4 விஷயம் கேட்டிருக்காங்க. அதாவது விவசாய வருமானத்திலிருந்து நிறுவனம் வழங்கும் டிவிடெண்ட், அதாவது டிவைடண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 வந்து கடல் நீரில் வெள்ளப்பெருக்கு மூலம் உற்பத்தி செய்யப்படும் உப்பின் வருமானம். 3வது வந்து காப்பீடு நிறுவனத்திடமிருந்து இழப்பீடு. 3வது வந்து என்னென்னா காப்பீடு நிறுவனத்தினது இழப்பீடு பயிர் சேதத்திற்காக கொடுக்கறது. அப்புறம் 4வது வந்து விவசாய நிலத்தை பொறுத்த மட்டில் நிலுவை வாடகைக்கான வட்டி செலுத்தப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஈவுத்தொகை இது வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இஷ்யூவில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதர் த டிவைடண்ட் பெய்ட் அமௌண்ட் டு அக்ரிகல்ச்சரல் இன்கம் அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலுத்தப்படும் ஈவுத்தொகை விவசாய வருமானம் ஆகுமா அப்படின்னா இல்லை. 2வது வெதர் த சால்ட் இன்கம் அமௌண்ட் டு அக்ரிகல்ச்சரல் இன்கம் அப்படின்னு கேட்குறாங்க. நோ அப்படின்னா செலுத்தப்படும் உப்பு வருமானம் விவசாய வருமானம் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் கிடையாது, இல்லை. அதுக்கப்புறம் வெதர் த காம்பன்சேஷன் டு கிராப் அமௌண்ட் டு அக்ரிகல்ச்சரல் இன்கம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் நோ அப்படின்னா பயிருக்கான இழப்பீட்டு ஏஜி வருமானம் வந்து இல்லை. அதுக்கப்புறம் 4வது விஷயம் வந்து என்னென்னா அக்ரிகல்ச்சரல் இன்கம் வந்து அக்ரிகல்ச்சரல் வருமானம் இருக்கா, விவசாய வருமானம் இருக்கான்னு கேட்குறாங்க. பயிருக்கான இழப்பீடு வருமான விவசாய வருமானம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வெதர் த இன்ட்ரெஸ்ட் ஆன் அரியர் ஆஃப் ரெண்ட் அமௌண்ட் டு அக்ரிகல்ச்சரல் இன்கம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் நோ அப்படின்னா 4வது வந்து பார்க்கும்பொழுது வாடகை நிலுவைத் தொகைக்கான வட்டி வந்து விவசாய இன்கமாக உள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் வந்து நோ அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காங்க. அப்புறம் இந்தியாவில் வரி செலுத்துவோர் சம்பாதிக்கும் விவசாய வருமான வரி சட்டம் 1961 கீழ் வந்து விலக்கு அளிக்கப்படவில்லை என்று பிரிவு 10(1) வழங்கவில்லை அப்படின்னாங்க. அதாவது செக்ஷன் 10(1)ல் ப்ரொவைட் அண்ட் தட் த அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஏர்ன்ட் பை எ டாக்ஸ் பேயர் இன் இந்தியா இஸ் எக்ஸம்ட் அண்டர் ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஏன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஏ வந்து என்னென்னா அக்ரிகல்ச்சரல் இன்கம் கன்சிடர் ஃபார் ரேட் பர்பஸ் வைல் கம்ப்யூட்டிங் த டேக்ஸ் லயபிலிட்டி ஃபார் இண்டிவிஜுவல். அப்புறம் இந்து யூனியன் ஃபேமிலி யுனைடெட் ஃபேமிலி. அப்புறம் அதை ஹெச்யூஎஃப் பார் ஏஓபி பார் பிஓஐ ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா தனிநபர் வந்து ஹெச்யூஎஃப் பார் ஏஓபி பார் பிஓஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துட்டு செயற்கை நீதித்துறை நபருக்கான வரி பொறுப்பை கணக்கிடும் போது விவசாய வருமானம் விகித நோக்கத்திற்காக கருதப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2வது வந்து என்னென்னா லூசஸ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன் குட் பி கேரிட் ஃபார்வர்ட் அண்ட் செட் அப் வித் அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஃபார் த நெக்ஸ்ட்டு ரைட் வந்து அசஸ்மெண்ட் இயரில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா பியில் வந்து விவசாய நடவடிக்கைகளில் ஏற்படும் இழப்புகளை அடுத்த பார்வை மதிப்பீட்டு ஆண்டுகளில் விவசாய வருமானத்துடன் கொண்டு செல்லலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சி வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கம் கம்ப்யூட்டிங் ஆஸ் சிமிலர் டு பிஸ்னஸ் இன்கம் அப்படின்னாங்க. விவசாய வருமானம் வணிக வருமானத்தை போலவே கணக்கிடப்படுகிறது அப்படின்றாங்க. அப்ளிகேஷன் பார்க்கும்போது த இன்ஸ்டம் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சரல் இன்கம் இஸ் டிஃபைன் அண்டர் த செக்ஷன் 2(1)(a) ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஆஸ் பர் செக்ஷன் 2(1)(a) அக்ரிகல்ச்சரல் இன்கம் generally means any rent or revenue derived from land which is situated in India and is used for agricultural purpose. Any income derived from such land by agricultural operation, including processing of agricultural produce, so as to render it fit for the market or sale of such procedure, any income attributed to a farmhouse subject to satisfaction of
certain conditions specified in this regard in section 21A. Before 1970, profit on the sale or transfer of all or agricultural land was considered rent or revenue derived from the land. Such profit was therefore tax exempt as agricultural income. Section 54B gives relief to a taxpayer who sells his agricultural land and accuse another agricultural land from the sale proceed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உடனடி பிரச்சனையானது வருமான வரி சட்டத்தின் பிரிவு வந்து 217 கீழ் வரும் விவசாய வருமானம் வரையறுக்கப்பட்டுள்ளது. பிரிவு 2(1)A படி விவசாய வருமானம் என்பது பொதுவாக வந்து நிலத்திற்கு பெறப்படும் வாடகை அல்லது வருவாய் இந்தியாவில் அமைந்துள்ள மற்றும் விவசாய நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. பி விவசாய விளை பொருட்களின் சந்தை அல்லது விற்பனை ஏற்றவாறு விவசாய நடவடிக்கைகளால் பெறப்பட்ட எந்த ஒரு வருமானமும் பிரிவு 2(1)A குறிப்பிடப்பட்டுள்ள சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 1970க்கு முன் அனைத்து விவசாய நிலங்களின் விற்பனை அல்லது பரிமாற்றத்தின் மீதான லாபம் நிலத்திலிருந்து பெறப்பட்ட வருமானமாக கருதப்படுகிறது. விவசாய வருமானத்தின் பிரிவு 54B வரி செலுத்துபவருக்கு தனது விவசாய நிலத்தை விற்று விற்பனையில் கிடைக்கும் வருமானத்தில் இருந்து மற்றொரு விவசாய நிலத்தை கையகப்படுத்துகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் பார்க்கும்போது இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் த டிவிடெண்ட் இன்கம் ஃப்ரம் சால்ட் ப்ரொடக்ஷன் compensation from insurance company and interest on arrear of rent in respect of agricultural land does not amount to agricultural income, hence not taxable அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உடனடி பிரச்சனையில் ஈவுத்தொகை உப்பு உற்பத்தியில் கிடைக்கும் வருமானம் காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து இழப்பீடு மற்றும் விவசாய நிலத்தை பொறுத்தமட்டில் வாடகை நிலுவை தொகைக்கான வட்டி ஆகியவை விவசாய வருமானமாக இருக்காது, எனவே வரி விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதுதான் ஆர் த ஃபாலோயிங் இன்கம்ஸ் அக்ரிகல்ச்சரல் இன்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட வந்து டாக்ஸேஷன்லாம் மொத்தம் 4 கொஷின்ஸ் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் 4 போட்டிருக்கேன். இது வந்து 2வது பார்ட் 2 உடைய டாக்ஸேஷனில் பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷன். ஸோ மொத்தம் 8 கொஷின்ஸை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் கேட்டால் போதும், உங்களால் கண்டிப்பாக மைண்டில் வச்சுருந்து எழுத முடியும். ஏன்னா 2 கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.